இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தி விடுமுறையை ஒட்டி சென்னையில் நாளை புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 44% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. அமாவாசையொட்டி திருச்செந்தூரில் கடல் 50 அடி தூரம் உள்வாங்கி காணப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 92 லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று ஒரே நாளில் 5 கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 48 ரூபாய் அதிகரித்து 1903 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3284 கனஅடியிலிருந்து 12763 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 97வது பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் நாளை திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தை ஒட்டி காலை 10 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்று தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு 2022-23 ஆண்டு ஒன்றிய அரசு அறிக்கையில் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று முதல் தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவு வரை சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீதான வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பருந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 6135 மகளிருக்கு 30 கோடி ரூபாயான வங்கிக் கடனை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க 15 IAS அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் அக்டோபர் முதல் நவம்பர் வரை முக்கிய மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களை இணைக்கும் வகையில் மொத்தம் 34 சிறப்பு ரயில்கள் 302 சேவைகளாக இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று முதல் 6ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் 92,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024-25 2ஆம் ஐயாண்டிற்கான குடிநீர் வரியை அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. ஓசூரில் 3699 கோடியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் கட்சி கொடியில் யானை சின்னம் இருப்பதால் அதை தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் மெட்ரோ பஜார் வணிக வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,000 கனஅடியிலிருந்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் சந்தானம் அவர்கள். வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்க வேண்டும் என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.